ஹாய் ஃபேமிலி பிரேக்கிங் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டே ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஒரு வழியாக உங்களுடைய கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க், ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க், ஒரு லிஸ்ட் ஒன்றா லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ. இந்த லிஸ்ட் ஒன்றாக்க இந்த பிகாம் டிகிரி அந்தமாரி ஸ்பெஷல் டிகிரிஸ் முடித்தவங்களுக்கானது எக்கனாமிக்ஸ் அந்தமாரி இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா ஒரு ஃபைனல் சேஃப் ஜோன், நம்ம லாஸ்ட்டாக சேஃப் ஜோன் போட்டிருந்தோம். பட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பிஹெச்டிஎம் கேட்டகரிக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் அப்படி நோட் பண்ணிக்கோங்க, நான் பொறுமையாகவே சொல்கிறேன். ஓகேவா? இது ஏன் நோட் பண்ணிக்க சொல்கிறேன்னா உங்களுடைய ரேங்க் என்னவோ அது தனியாக வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க இருக்கிற என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிசிஏ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2200 ஒரு 2250. அந்த 50 ஏன் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா, அதாவது பிசி கேட்டகரியில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிசியில் தான் எடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி இது போய் எடுக்க சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு 50 இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 1402 ஒரு 1450. எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 950க்குள்ளே இல்லை 900 அந்த ரேஞ்சுக்குள்ளே. ஓகேங்களா? பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு 200க்குள்ளே, எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 120க்குள்ளே, எஸ்டி பொறுத்தவரைக்கும் 50க்குள்ளே. சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படி தான். ஓகேங்களா? இதுக்குள்ளே இருந்தால் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்றது. இதையும் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப சேஃபான ஒரு சொல்லுங்கள் நான் பிஹெச்டிஎம் கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா பிசி பொறுத்த வரையும் ஒரு 1600 ஒரு 1750, எம்பிசி பொறுத்த வரையும் ஒரு 920 ஒரு 1020, ஒரு ரொம்ப சேஃபாக சொல்கிறேன். புரியுதுங்களா? எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 635 ஒரு 725 கிட்ட, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு 142 ஒரு 155 அந்த ரேஞ்சுக்கிட்ட. ஓகேங்களா? எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 95 ஒரு 106 அந்த ரேஞ்சுக்குள்ளே, எஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு 35 ஒரு 43 அந்த ரேஞ்சுக்குள்ளே. சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ரேங்க். இந்த இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் சான்சஸ் இங்கே இன்க்ரீஸ், அதாவது 80 70 அப்படி பர்சன்டேஜ் சொல்லலாம். அதுமாரி இது ஒரு 90% சான்ஸ் இப்போ சேஃப் ரேங்க்குன்னு சொன்னது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிஹெச்டிஎம் கேட்டகரி இருக்குது. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் இதில் அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது. அப்போ நான் சேஃப் ரேங்க் சொன்னேன்ல, அந்த சேஃப் ரேங்க்கில் ஒரு நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். பார்த்திங்களா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 50 ரேங்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் என்ன பொறுத்து. ஏன்னா பிஹெச்டி நிறைய பேர் வச்சுருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? அடுத்து வந்து லிஸ்ட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 வேகன்சிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேட்டகரியில். இந்த கோஆப்ரேஷன், பிகாம் அந்தமாரி இதில் கரெக்டாக அந்த டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அதில் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 2 அதை பொறுத்து அந்த டைமுக்கு வந்தால் தான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒன்றும் எதுவும் சொல்ல முடியாது. ரேங்க் எங்கேயும் இருக்கும், பட் திடீர்னு பார்த்தா அந்த கேட்டகரிக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் 4 ரேங்க் கூட இருக்கலாம், புரியுதுங்களா, கம்யூனல் கேட்டகரியில். ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு 22 இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகேங்க. கன்ஃபார்ம் நியூஸ் வந்தால் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்னன்னாக்கா குரூப் 4 படிக்கிட்டா இல்லை குரூப் 1 படிக்கிட்டான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், பாஸ் ஆகிற ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு, இந்த சேஃப் ஜோனில் இருக்கவங்க தயவுசெய்து குரூப் 1 படிக்க ஆரம்பிச்சிருங்க. கவுன்சிலிங் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு நாள் போகிறீங்க வர போகிறீங்க. ரைட்டா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 ஒரு 500 பேர்கிட்ட கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? நீங்கள் எத்தனை ரேங்க்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டில் உங்களுக்கு கூப்பிட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கம்மில் ரேங்க் பொறுத்த வரைக்கும் இல்லை ஒரு ஓவரால் ரேங்க் வச்சு மைண்டில் வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒன்று குரூப் 4 படிக்கணும், இல்லை குரூப் 1 படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நான் சொன்ன மாரி இப்போ மே மாதம் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன், ஜூன் மாதம் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன், ஒரு 2 எக்ஸாம் பிரித்து போட்டு அது புது பேட்டர்ன் வச்சாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டைம் மிஸ் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு டைம் மிஸ் பண்ணி இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. புரியுதுங்களா? ஸோ நான் உங்களுக்கு கோர்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பேர் அந்த ஒரு நல்ல ஒரு சேஃப் ஜோன்லையும் இருக்காங்க, ஒரு சில பேருக்கு அந்த ஃபெயிலான ஸ்டேஜ்லேயும் இருக்காங்க. பட் எதுவுமே இருந்தாலும் கவுன்சிலிங் வச்சு தான் ஃபைனலாக தான் நம்ம சொல்ல முடியும். கவுன்சிலிங் வரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பி ஹாப்பி. நம்ம குரூப் 1லையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டில் 9th ரேங்க் எடுத்திருக்காங்க. அது வந்து எவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே எஃபர்ட் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஆனால் நம்ம கண்டென்ட்டை கரெக்டாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே யாராச்சும் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, மனசை விடாதீங்க. இப்போ டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கோ ஃபீல் பண்ணுறதுக்கோ அழுவுறதுக்குலாம் நேரம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு 60 நாளில் குரூப் 4 எக்ஸாமு மிஞ்சி போனால் ஒரு 96 டேஸில் உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் உட்காந்து படிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நேரமே இல்லை. டவுட் இருந்தால் ஒன்றே கேளுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படிங்க. எதுவும் வந்தாலும் கேளுங்க. புரியுதா? நான் சொல்லித்தரத்துக்கு நான் இருக்கேன். எத்தனை மணிக்கு வேணால் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்.
புரியுதா? வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் இருந்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டைம் உட்காந்து படிக்கணும். இது படிக்கிற நேரம், அவ்வளோதான். ஒரு எக்ஸாம் படிச்சா அடுத்த உடனே எக்ஸாம் உடனே வருது இல்லை, அப்போ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அடுத்து 2026 எலெக்ஷன் இருக்கிறதால இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஒன்றும் லேட் பண்ண மாட்டாங்க. ஒன்று ப்ராசஸ் டக்குன்னு இப்போ ப்ரிலிம்ஸ் 3 மாதம், மெயின்ஸ் 4 மாதமாக, அடுத்த இன்டர்வியூ 1 மாதமாக அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் தயவு செஞ்சு படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இது உங்கள் லைஃபு. இந்த எக்ஸாமுக்கு உட்காந்து அழுவுறதை விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் பாருங்கள். இந்த எக்ஸாம் சந்தோஷப்பட்டுருக்கு, அடுத்து உங்கள் லைஃப் அடுத்த ஸ்டேஜ் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். 2 கேட்டகரியில் இருக்கீங்க, தயவு செஞ்சு பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ என்னோடய பெஸ்ட்டு என்னன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் கொடுப்பேன், நல்லா படிங்க. ஓகேங்களா? குரூப் 1 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் 1999 ரூபா. குரூப் 2 பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் 1999 ரூபா. குரூப் 4 கோர்ஸ் 1999 ரூபா. ஒரு வேளை உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2 பிரிக்கிறாங்கன்னா குரூப் 2க்கான ஃபீஸ் வந்து இதே ஃபீஸ் தான் 1999 ரூபா இருக்கும். குரூப் 2ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கண்டென்ட்லாம் பார்த்துட்டு என்னென்ன பிரித்து வச்சுருக்காங்க பார்த்துட்டு கொஷின் பேட்டர்ன் எடுத்து ஜிஎஸ் மட்டும் தான் வைக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரிக்கிற மாதிரி கொஞ்சம் டஃப் லெவல் பொறுத்து. ஓகேங்களா? மினிமம் ஒரு 2000 3000 ருபீஸ் ஃபீஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான், இன்கேஸ் அது வந்து நோட்டிஃபிகேஷன் பிரிச்சிட்டாங்கன்னா. புரியுதுங்களா? ஸோ இப்போதைக்கு குரூப் 2 மட்டும் தான் நான் நடத்துகிறேன். ஏன்னா அது வந்து குரூப் 2 வந்து பிரிக்கிறாங்கன்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 85% தான் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அது வந்து எக்ஸாக்டாக அது உடனே நடந்துடும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் இருக்கிற பழைய பேட்டர்ன் மட்டும் கொண்டு போயிட்டுருக்கேன். குரூப் 1 ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4 எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. போஸ்டிங் வாங்குறதுக்கான ஃபுல் எஃபர்ட் போடுங்க. இருக்கிற இந்த 96 டேஸாக குரூப் 1க்கு கரெக்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ப்ளீஸ்.